வணக்கம். சிங்கப்பூரில் தீபாவளி கொண்டாட்டங்களில் இந்துக்கள் மட்டும் கலந்து கொள்வதில்லை. அனைத்து இனத்தவரும் ஆர்வத்தோடு பங்கு பெறுகின்றனர். பல நிறுவனங்கள் தீபாவளி உணர்வை பரப்பும் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கின்றன. அத்தகைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட 2 மருத்துவமனைகளுக்கு சென்றது செய்தி. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்யறதுனால மற்ற இனத்துக்கு நம்ம கலாச்சாரத்தை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் மேலும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அது பற்றி பார்க்கும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முக்கியமான கட்டமைப்புகளை தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள புதிய நடவடிக்கை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தொடர்ந்து அதிநுட்பமாக அச்சுறுத்தும் குழுக்களை முறியடிக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. சிங்கப்பூர் பலதுறை மருந்தகங்கள் குழுமம் டெலிஹெல்த் ஹப் எனும் அதன் முதல் தொலை மருத்துவ நடுவம் வழி 58,000க்கும் அதிகமானோருக்கு மேலும் விரைவான வசதியான மருத்துவ கவனிப்பை வழங்கவிருக்கிறது. சிங்கப்பூர் குறைந்த கரிமத்தை வெளியேற்றும் 1 கிகாவாட் அளவு எரிசக்தியை மலேசியாவிலிருந்து தருவிக்க திட்டமிடுகிறது. மேலும் சிங்கப்பூரும் மலேசியாவும் 2ஆம் மின்சார விநியோக கம்பிவடத்தை அமைப்பது குறித்து பரிசீலிக்கின்றன. நாட்டின் முக்கியமான கட்டமைப்புகளை தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள புதிய நடவடிக்கை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தொடர்ந்து அதிநுட்பமாக அச்சுறுத்தும் குழுக்களை முறியடிக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. அரசாங்க கட்டமைப்புகள் போன்றவற்றில் கோளாற்றை ஏற்படுத்தும் இணைய ஊடுருவல்களை அதிகம் குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புதிய நடுவம் டிஜிட்டல் டிஃபென்ஸ் ஹப் என்றழைக்கப்படும். நடுவத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் தேசிய தற்காப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் பேசினார். தற்காப்பு அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கும் நடுவம் சிங்கப்பூர் இணைய பாதுகாப்பு அமைப்பு முதலியவற்றுடன் இணைந்து பணியாற்றும். தரவுகளை பகிர்ந்து கொள்ள அது தொழில்துறை நிபுணர்களுடனும் இணைந்து செயல்படும். சிங்கப்பூர் மீது 2021க்கும் 2024க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அதிநுட்ப தாக்குதல்கள் 4 மடங்கு அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. சிங்கப்பூர் பலதுறை மருந்தகங்கள் குழுமம் டெலிஹெல்த் ஹப் எனும் அதன் முதல் தொலை மருத்துவ நடுவம் வழி 58,000க்கும் அதிகமானோருக்கு மேலும் விரைவான வசதியான மருத்துவ கவனிப்பை வழங்கவிருக்கிறது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் யூனுஸ் பலதுறை மருந்தகத்தில் அந்த தொலை மருத்துவ நடுவம் அமைக்கப்படும். ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகளை வழங்கும் அந்த வளாகம் நோயாளிகள் நேரடியாக அங்கு செல்வதை குறைக்கும். வீட்டில் இருந்தபடியே அவர்கள் பல மருத்துவ நிபுணத்துவ ஆதரவை பெறுவர். மருத்துவர்கள், தாதியர் போன்ற சுகாதார பராமரிப்பு நிபுணர்கள் சிறப்பு கூடங்களில் நோயாளிகளுடன் இணையம் வழி கவனிப்பை வழங்குவர். சிங்கப்பூர் பலதுறை மருந்தகங்கள் குழுமத்தின் பராமரிப்பு முறை கண்டுள்ள மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இது சான்றாக திகழ்வதால் சுகாதார அமைச்சர் ஓங்காங் கூறினார். இதற்கிடையே சிங்கப்பூரில் உடல் பருமனாக இருப்போர் விகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை சுகாதார ஆய்வில் அது புலப்பட்டது. 2019க்கும் 2020க்கும் இடைப்பட்ட காலத்தில் உடல் பருமனாக இருந்தோர் விகிதம் 10.5 விழுக்காடாக இருந்தது. 2023க்கும் கடந்த ஆண்டுக்கும் இடையே அந்த விகிதம் கூடி 12.7 விழுக்காடாக பதிவானது. முதல்ல வரக்கூடியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் சுரக்கும் அளவு அதே மாதிரி இருக்கும், ஆனா இன்சுலின் வேலை செய்யாம போகும். இதனால என்ன ஆகுதுன்னா இது ப்ரீ டயபிட்டிஸ், அதே டயபிட்டிஸ் மாறும். அதற்கடுத்து என்ன ஆகும்னா சிலருக்கு இருதய நோய் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும், உயர் ரத்த அழுத்தம், ஸ்ட்ரோக், மாரடைப்பு மற்றும் சிலருக்கு தங்களோட உடல் கனத்தை தாங்க முடியாதனால மூட்டு வலி அதிகரிக்கும். பெரும்பாலானோருக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பும் அதிகரிக்கும். சிங்கப்பூரர்கள் மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் வேளையிலும் இந்த விகிதம் கூடியிருக்கிறது. BMI 23 தான்
நார்மல் அளவு. சோ அதை தாண்டும் போது 24 ஒரு 25 வரும்போது இது நம்ம ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். உடல் எடை கூடும் பொழுது மருத்துவரை நாடுறதுக்கு முன்னாடியே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்யலாம். மற்றொரு முக்கிய அக்கறை மனநலன். 18 வயதுக்கும் 29 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 4 ஒருவர் மனநல சிக்கலை சந்திப்பது கருத்தாய்வில் தெரிய வந்தது. மன உளைச்சல், பதற்றம், தனிமை போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் இளைஞர்கள் தங்கள் மனநல பிரச்சனைகளுக்காக உதவி நாட முன்வரும் போக்கு கூடியிருக்கிறது. முதுமை மறதி நோயாளியை பார்த்துக் கொள்வதற்கு ஆண்டுக்கு சுமார் 24,000 வெள்ளி செலவாகிறது. அரசாங்க சலுகைகளை கணக்கில் எடுத்துக் கொண்ட பிறகு ஆகும் செலவு அது. 10 கிட்டத்தட்ட 9 பராமரிப்பாளர்கள் கூடுதல் உதவி தேவை என்கின்றனர். டிமென்ஷியா சிங்கப்பூர் சமூக சேவை அமைப்பு 200க்கும் அதிகமானோரிடம் நடத்திய அண்மை கருத்தாய்வில் அது தெரியவந்தது. முதுமை மறதி நோயாளியை கவனிக்க மாதம் சுமார் 2000 வெள்ளி தேவைப்படுகிறது. வருமானம் குறைவது அல்லது வருமானத்தை இழப்பதே ஆகப்பெரிய செலவு. நோய் மோசமாகும் போது நிபுணத்துவ கவனிப்பு தேவை. அதற்கு மாதத்துக்கு சராசரியாக 575 வெள்ளி செலவாகும். மருந்து, வீட்டில் நோயாளி நடமாட செய்யப்படும் மாற்றங்கள் போன்ற செலவுகளும் இருக்கும். முதுமை மறதி நோய் கொண்ட தங்கள் அன்புக்குரியவர்களை கவனித்துக் கொள்வது என்பது நிதிச்சுமைக்கும் அப்பாற்பட்டது என்று பராமரிப்பாளர்கள் சொல்கின்றனர். நோயாளிக்கு உணவு உண்ண உதவுவதோடு அவர்களின் பாதுகாப்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டு வேலையையும் செய்ய வேண்டும். நோயாளிகளின் வளர்ந்த பிள்ளைகளே அதிகமாக பராமரிப்பாளர்களாக இருக்கின்றனர். அவர்களை அடுத்து வாழ்க்கை துணைகள், உடன்பிறந்தோர் அவர்களை பார்த்துக் கொள்கின்றனர். பராமரிப்பாளர்கள் தங்கள் வேலையையும் வீட்டு பொறுப்புகளையும் சமாளிக்கின்றனர். அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் முழு நேரமாக வேலை செய்யவில்லை. சிங்கப்பூர் குறைந்த கரிமத்தை வெளியேற்றும் 1 கிகாவாட் அளவு எரிசக்தியை மலேசியாவிலிருந்து தருவிக்க திட்டமிடுகிறது. சுமார் 10 ஆண்டில் அது செயல்படுத்தப்படலாம் என நம்பப்படுகிறது. சன்காப் யூட்டிலிட்டிஸ், சரவாக் எனர்ஜி ஆகிய நிறுவனங்களுக்கு இடையே செய்து கொள்ளப்பட்ட புது ஒப்பந்தம் அதற்கு வழியமைக்கும். புது ஒப்பந்தத்திற்காக முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை அலசிய போது தொழில்நுட்ப ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அது நல்ல பலனை தரும் என்பதை கண்டறிந்ததால் எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்தது. சரவாக்கில் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து சிங்கப்பூருக்கு எரிசக்தி விநியோகிக்கப்படும். ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டாலும் இருதரப்பும் உரிய அனுமதிகளை பெற வேண்டியுள்ளது. குறிப்பாக சரவாக்கிலிருந்து சிங்கப்பூர் வரை மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக கடலடி கம்பிப்படங்களை அமைக்க அவை வெவ்வேறு நாடுகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும். சிங்கப்பூரின் கரியமில வாயு வெளியேற்றத்தில் 40 விழுக்காட்டிற்கு எரிசக்தி துறை காரணமாகியிருக்கிறது. அதை குறைக்க சிங்கப்பூர் குறைந்த கரிமத்தை வெளியேற்றும் மின்சாரத்தை தருவிக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரும் மலேசியாவும் 2ஆம் மின்சார விநியோக கம்பிவடத்தை அமைப்பது குறித்து பரிசீலிக்கின்றன. 2030க்குள் அதன் மூலம் இரு நாட்டுக்கும் இடையே 2000 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை பரிமாறுவது இலக்கு. சிங்கப்பூர் எனர்ஜி இன்டர்கனெக்ஷன்ஸ், SP குழுமம், மலேசியாவின் தனாகா நேஷனல் பெர்ஹாட் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் திட்டம் உருவாகும். திட்டம் குறித்து கூடுதல் ஆய்வு நடத்துவதற்கான ஒப்பந்தத்தில் 3 தரப்பும் கையொப்பமிட்டன. தொழில்நுட்ப ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எத்தகைய அனுகூலங்களை திட்டம் வழங்கும் என்பது ஆராயப்படும். சிங்கப்பூரில் எண்ணெய் சாரா பொருட்களின் ஏற்றுமதி எதிர்பார்த்ததை விட அதிகமாக சென்ற மாதம் ஆண்டு அடிப்படையில் 6.9 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. மின்னியல் பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்தது முக்கிய காரணம். முன்னுரைக்கப்பட்ட 2.1 விழுக்காட்டு வீழ்ச்சியை காட்டிலும் மிகப்பெரிய வளர்ச்சி பதிவாகியுள்ளது. வளர்ச்சிக்கான வாய்ப்பு வலுவாகவே காணப்பட்ட போதிலும் அடுத்த 3 மாதங்களில் வளர்ச்சி சுருங்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு இன்று தகவல்களை வெளியிட்டது. மின்னியல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு ஆண்டு 30.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. கணினிகள், ஒருங்கிணைந்த மின்சுற்றுகள் முதலியவற்றுக்கான தேவை அதிகரித்தது அதற்கு முக்கிய காரணம். மின்னியல் சாரா பொருட்களின் ஏற்றுமதியும் கூடியது.
முக்கிய சந்தைகளில் ஹாங்காங்குடனான ஏற்றுமதி ஆக அதிக அளவில் உயர்ந்து காணப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இந்தோனேசியா ஆகியவற்றுக்கான ஏற்றுமதி சுருங்கியது. பேருந்தில் பயணம் செய்து கொண்டே இனி நூலக புத்தகங்களை படிக்கும் புதிய அனுபவம். சிங்கப்பூரில் சில பாலர் பள்ளிகளில் இன்று தீபாவளி கொண்டாட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றன. சாரதா பாலர் பள்ளியில் மாணவர்கள் உற்சாகத்தோடு கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றனர். பிள்ளைகளின் தீபாவளி இதோ உங்கள் பார்வைக்கு. இருள் அகன்று நரகாசுரனை அழித்த நாள் தீபாவளி திருநாள். தீபாவளி பண்டிகையின் பின்னணி கதையை மிக எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்க பள்ளி ஆசிரியர்கள் ஒரு நாடகத்தை படைத்தனர். நரகாசுரன் ஒருத்தங்க இருந்தாங்க. கிருஷ்ணர் அவரை கொண்டுட்டாரு. அதனால நம்ம அந்த நாள்ல சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுவோம். கிருஷ்ணா நரகாசுரா கொன்றுவாங்க. அப்புறம் ஒளி வந்துடும். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பலவிதமான பலகாரங்கள் தொடங்கி விதவிதமான அலங்காரங்கள் வரை பலவற்றை செய்து பார்க்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது மாணவ செல்வங்களுக்கு. இத்தகைய பண்டிகை கால முக்கிய அம்சங்களை பிள்ளைகளுக்கு விவரிக்க அவர்களுக்கு ஏற்ற வகையில் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டன. பிள்ளைகள் நேச்சுரலி ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் மூலமா ரொம்ப ஆக்டிவா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தீபாவளி முக்கிய அம்சங்களான முறுக்கு செய்யறது, மாவிலை தோரணம், அதுக்கப்புறம் கோலம் செய்யறது, இதெல்லாம் பிள்ளைங்களால எளிதாக கற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும். அத்தகைய நடவடிக்கைகளை செய்து பார்த்தது பிள்ளைகளுக்கு அளவில்லா உற்சாகம். அந்த விளக்கு எப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் படத்திலே வச்சு ரோல் பண்ணி அப்புறம் உள்ளுக்கு பிரஸ் பண்ணி அப்புறம் ஷார்ப்பா பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்புறம் அந்த வைட்டிங் போட்டு கொஞ்சம் ஃபயர் வச்சு கீழே போடுவோம். வீட்டில் போய் நான் தீபாவளி நாங்கள் மாவிலை தோரணம் பண்ணுவேன். அதில் நாங்கள் குங்குமமும் சந்தனமும் போட்டோம். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாலர் பள்ளிகள் இந்திய பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே அறிமுகப்படுத்துவதால் பிள்ளைகள் வீட்டில் பெற்றோருடன் அதிக உற்சாகத்துடன் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். கோலம் போடுறது, மாவிலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டதுனால எந்த மாதிரி இலையை சூஸ் பண்ணணும், எப்படி அந்த இலையை குத்தி ஷேப் பண்ணணும், பொட்டு வைக்கிறது, இது எல்லாமே அவங்களும் நானும் செய்கிறேன் ரொம்ப உற்சாகமாக பகிர்ந்து கொள்வாங்க. பள்ளியில் கற்றுக்கொண்டவற்றை வீட்டிலும் செய்து பார்க்க ஆவலாக காத்திருக்கின்றனர் இளம் மாணவர்கள். சிங்கப்பூரில் சமய பண்டிகைகள் அனைவரும் ஒன்று கூடும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. பல சமயத்தவர் ஒருவரை மேலும் புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகிறது. வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தோர் ஒன்றிணைந்து நடத்தும் தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு சென்றிருந்தார் எமது செய்தியாளர் ரோஸ் ருத்ரா. தீபாவளி உற்சாகத்தில் திளைக்கிறது மருத்துவமனை ஆர்ட் ஆன் தி மூவ் எனும் தொண்டுடைய நிறுவனத்துடன் இணைந்து நோயாளிகளுக்கு ரங்கோலி படைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. நோயாளிகள் வண்ணமயமான கோல படைப்புகளை உருவாக்கி மகிழ்ந்தனர். செஞ்சதில் அவங்க இந்த தீபாவளியோட கலரிங் செய்யும் போது எனக்கு பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுனால மற்ற இனத்தர்கள் நம்ம கலாச்சாரத்தை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் மேலும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆர்ட் ஆன் தி மூவ் தொண்டுடைய அமைப்பிலிருந்து 6 பேர் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். Very important to embrace all the cultures together. தொண்டுடையர்களில் ஒருவர் மின்ஜி ஹே. பல இன சிங்கப்பூரில் அனைவரும் ஒன்று கூடி இது போன்ற கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்பது முக்கியம் என்பது இவரின் கருத்து. இம்மாதம் எர்த்திங்ஃபார்ம் ஏற்பாடு செய்த மற்றொரு நடவடிக்கையில் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து முறுக்கு சுட்டனர். பாரம்பரிய அச்சை பயன்படுத்தி முறுக்கை பிழிந்தனர். பொன்னிறத்தில் மொறுமொறுப்பான முறுக்குகளை பார்த்து மகிழ்ந்தனர்.
மற்றொரு மருத்துவமனையும் சிறப்பான தீபாவளி கொண்டாட்டங்களை நடத்தியது. கிளென்ஹில்ஸ் மருத்துவமனையில் கலை நிகழ்ச்சிகள், தீபாவளி அலங்காரங்கள் என பல அங்கங்களில் பல இன ஊழியர்கள் உற்சாகத்தோடு பங்கு பெற்றனர். அவர்கள் இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்திருந்தனர். இவ்வாறு பல நிறுவனங்கள் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதால் மற்ற இனங்களை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து விழாக்கால உணர்வை பகிர்ந்து மகிழ்கின்றனர். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் குறுகிய காலத்தில் சவால்களை எதிர்நோக்கினாலும் நீண்ட காலத்தில் அது சாதகமான பலனை கொண்டு வரலாம் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கூறியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற அனைத்துலக பணநிதிய மாநாட்டில் அவர் அந்த கருத்தை முன்வைத்தார். அமெரிக்காவின் வரியால் வட்டாரங்களுக்கு இடையே இன்னும் வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு ஊக்குவிக்கப்படுவதை அதிபர் சுட்டினார். ஏற்கனவே நடப்பில் உள்ள வர்த்தக உறவுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். புதிய அணுகுமுறை தேவை என்று குறிப்பிட்ட திரு தர்மன் அமெரிக்காவுடன் உறவை சிறப்பாக வைத்துக் கொள்வதன் அவசியத்தையும் அறிவுறுத்தினார். பேருந்தில் இலவசமாக நூல் படிக்க புதிய வசதி. 10 பொது பேருந்து சேவைகளில் இனி படித்து பயணம் செய்யலாம். இனி படித்தபடியே பயணம் செய்யலாம். முக்கியமாக உள்ளூர் கலைஞர்களின் வேடிக்கையான கேலிச்சித்திர நூல்களை ரசிக்கலாம். தேசிய நூலக வாரியம் இந்த வசதியை செய்து தந்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பேருந்து சேவைகள் உயர்கல்வி நிலையங்கள் வழியே செல்பவை. அவற்றில் பயிலும் மாணவர்களை கருத்தில் கொண்டு நூல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அனைவருக்கும் ஏற்றவையாக அவை இருப்பதை நூலக வாரியம் குறிப்பிட்டது. பேருந்தில் ஏறியதும் அதில் உள்ள QR குறியீட்டை வருடி நூல்களை படித்து மகிழலாம். குறிப்பாக உச்சாமா, தி சேஜ் ஸ்லேயர், டாக் டாக் ஆகிய 2 கேலிச்சித்திர நூல்கள் வாசகர்களுக்காக காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நூலும் 5 பாகங்களை கொண்டிருக்கும். இந்த கேலிச்சித்திர நூல்களை படிப்பதோடு தேசிய நூலக வாரியத்தின் மற்ற மின் நூல்கள், மின் சஞ்சிகைகள் போன்றவற்றையும் வாசகர்கள் NLB செயலி வழி பதிவிறக்கம் செய்து படிக்கலாம். இதற்கு முன் இதுபோன்ற வசதி ரயில் தளமேடைகளிலும் பேருந்து முனையங்களிலும் வழங்கப்பட்டிருந்தன. அவற்றில் கிடைத்த அமோக வரவேற்பை தொடர்ந்து இப்போது இந்த வசதி குறிப்பிட்ட சில பேருந்து சேவைகளில் அறிமுகம் கண்டுள்ளது. மூத்த அமைச்சர் லீ சென்டோங் அடுத்த வாரம் அர்ஜென்டினா செல்கிறார். அதன் பின்னர் அவர் லண்டனுக்கும் அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். அர்ஜென்டினா தலைநகர் புவனஸ் ஐரஸில் திரு லீ மூத்த அரசியல் தலைவர்களையும் தொழிலதிபர்களையும் சந்திப்பார். JP Morgan அனைத்துலக மன்றத்தின் சந்திப்பில் அவர் கலந்து கொள்வார். திரு லீ அந்த மன்றத்தில் இவ்வாண்டு மார்ச் மாதத்திலிருந்து உறுப்பினராக இருந்து வருகிறார். பயணத்தின் 2ஆம் கட்டமாக திரு லீ பிரிட்டனுக்கு செல்கிறார். அங்குள்ள அரசியல்வாதிகளையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திப்பார். அனைத்துலக விவகாரங்களுக்கான சட்டம் நிலையத்தில் அமைச்சர் லீ சிறப்புரையாற்றுவார். நாடுகளுக்கு இடையிலான அரசியல், பொருளாதார போக்குகளில் அவரது உரை கவனம் செலுத்தும். பின்னர் அவர் இம்பீரியல் ஒருங்கிணைப்பு அறிவியல் கல்லூரிக்கு செல்வார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம். சீரிஸ் தொடர். மலேசியா 16 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் திறன்பேசிகளை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருகிறது. சமூக ஊடகங்களின் தாக்கம், இணைய விளையாட்டுகள் முதலியன மாணவர்களிடம் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கலாம் என்றார் பிரதமர் அன்வர் இப்ராஹிம். மலேசிய பள்ளிகளில் குற்றங்கள் நடைபெற்று வருவதை தொடர்ந்து அந்நடவடிக்கையை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக அவர் கூறினார். அந்த தடை பள்ளிகளில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது பொதுவாக எங்கும் நடப்பில் இருக்குமா என்பதை திரு அன்வர் விவரிக்கவில்லை. புத்ராஜயாவில் செய்தியாளர்களை சந்தித்து திரு அன்வார் அது குறித்து பேசினார். பள்ளிகளின் நற்பெயரை பாதுகாப்பதற்காக குற்றங்களை மூடிமறைக்கும் தலைமை ஆசிரியர்களை அவர் எச்சரித்தார். குற்றம் குறித்து புகார் கொடுக்காமல் இருப்பது அதற்கு துணை போவதற்கு சமம் என்றார் மலேசிய பிரதமர். பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அறநெறி, நன்னெறி கல்வியை எடுத்துச் செல்ல அதிக முயற்சி எடுக்கப்படும் என்று திரு அன்வர்
கூறினார். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள தற்காலிக சண்டை நிறுத்தம் எந்நேரமும் முடிவடையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் உச்சத்தில் உள்ளது. சண்டை நிறுத்தப்பட்டிருந்த போதும் ஆப்கான் எல்லை அருகே இருக்கும் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 7 பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். வெடிகுண்டுகள் ஏற்றிய வாகனம் ஒன்று ராணுவ வளாகத்திற்குள் சென்று வெடித்தது. அதைத் தொடர்ந்து 20 துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அவர்கள் இருவரும் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பே காரணம் என்று இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டுகிறது. கம்போடிய அதிகாரிகள் டாக்கியோ மாநிலத்தில் சந்தேகத்துக்குரிய மோசடி நிலையம் ஒன்றை சோதனையிட்டுள்ளனர். அங்கு தென்கொரியர்கள் கடத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தென்கொரிய மாணவர் ஒருவரின் திடீர் மரணம் விசாரணையை தூண்டியது. அதிக ஊதியம் தருவதாக சொல்லி கம்போடிய மோசடி நிலையத்தில் அந்த மாணவர் வேலைக்கு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதன் பின்னர் கும்பல் ஒன்றால் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் மாண்டதாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து கம்போடிய பிரதமர் ஹூன் மனாட் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். மாணவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிகாரிகள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் கம்போடிய மோசடி நிலையங்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களில் 1000க்கும் மேற்பட்டோர் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்கள். தலைநகர் புனோம் பென்னில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்நிலையங்களுடன் தொடர்புடைய 59 தென்கொரியர்களை திருப்பி அனுப்ப கம்போடியா ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 வாரத்துக்குள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கவிருப்பதாய் கூறியிருக்கிறார். இருவரும் தொலைபேசியில் 2 மணி நேரத்துக்கும் மேல் பேசினர். இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்றடைந்திருக்கிறார். அவர் திரு ட்ரம்பை சந்திக்கவிருக்கிறார். அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் சென்ற ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் சந்தித்தனர். உக்ரைனிய சண்டை நிறுத்தம் பற்றி அவர்கள் பேசினர். ஆனால் அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதுமில்லை. இம்முறை தொலைபேசி வழி உரையாடியது ஆக்ககரமாக அமைந்ததாய் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். இருவரும் புடபெஸ்ட் மாநாட்டில் சந்திக்கவிருப்பதாய் அவர் சொன்னார். ரஷ்ய தலைவருடன் பேசியது குறித்து உக்ரைனிய தலைவருடன் கலந்துரையாடவிருப்பதாய் திரு ட்ரம்ப் சொன்னார். மூவரும் சந்திப்பது குறித்து தாம் ஆலோசிப்பதாகவும் அவர் கூறினார். நெடுந்தொலை ஏவுகணைகள் குறித்து திரு ட்ரம்பிடம் உக்ரைன் அதிபர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்ட நேரம் உக்ரைனிய போர் முடிவுக்கு வரவும் கை கொடுக்கும் என திரு ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்தார். தீபாவளி என்றால் பிள்ளைகளுக்கே அதிக குதூகலம். சாரதா பாலப்பள்ளி மாணவர்களின் மழலை முகங்களை பார்த்தபடியே விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.